దేవుడు శాసించాడు, అరుణాచలం పాటిస్తాడు. సత్యం. దేవుడు శాసించాడు, అరుణాచలం పాటిస్తాడు. సత్యం. దేవుడు శాసించాడు, ఈ అరుణాచలం పాటిస్తాడు. ఇది రజనీ ఫేమస్ డైలాగ్. ఆయన పొలిటికల్ ఎంట్రీ విషయంలో రజనీకాంత్ ఇదే డైలాగ్ చెప్తున్నాడు. 8 ఏళ్ల తర్వాత ఫ్యాన్స్తో ఆత్మీయ సమావేశం ఏర్పాటు చేసిన రజనీ తన పొలిటికల్ ఎంట్రీ గురించి చెప్పకనే చెప్పారు. తన భవిష్యత్తును దేవుడే నిర్ణయిస్తాడంటూ వేదాంత ధోరణిలో మాట్లాడారు రజనీకాంత్. పొలిటికల్ ఎంట్రీ పక్కాగా క్లారిటీ ఇవ్వని రజనీకాంత్ పొలిటికల్ పార్టీలకు సపోర్ట్ విషయంలో మాత్రం క్లారిటీ ఇచ్చారు. తను ఏ రాజకీయ పార్టీకి మద్దతు ఇవ్వలేదు, నా పేరు కొంతమంది వాడుకుంటున్నారే తప్ప నేను ఎవరికి ఏ రాజకీయ పార్టీకి సపోర్ట్ చేయలేదన్నారు. రాజకీయాల్లోకి రావాలని అభిమానులు కోరుతున్నారు. ఒకవేళ రాజకీయాల్లోకి వస్తే డబ్బు ఆశ ఉన్న వారిని చేర్చుకోను అంటూ తనదైన స్టైల్లో చెప్పారు రజనీకాంత్. అయితే రాజకీయాల్లోకి వస్తారా రారా, అసలు వస్తే ఎప్పుడు వస్తారు అనే దానిపై మాత్రం రజనీకాంత్ స్పష్టత ఇవ్వలేదు. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்ககிட்ட வந்து நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றது. அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தா யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதுல வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களா எப்படி இப்படியே இருந்துருந்தா நாம எப்ப நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு சில இனோவால போறாங்க, அந்த வண்டியில போறாங்க, இதுல போறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகுறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படியெல்லாம் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, కౌన్సిలర్ ఆగడం, ఎమ్మెల్యే ఆగడం, మినిస్టర్ ఆగడం ఆశ ఎదురు తప్పిలే. 8 ఏళ్ల తర్వాత తన అభిమానులతో సమావేశమైన రజనీకాంత్ ఫ్యాన్స్ను తనదైన స్టైల్లో ఉత్సాహపరిచారు. తనపై వస్తున్న విమర్శలకు బెదిరింపులకు లొంగనన్నారు. నీళ్లలోకి దిగితే మొసళ్ళు ఉంటాయని దిగకుండా ఉండలేమంటూ పంచ్ డైలాగులు పేల్చడంతో ఫ్యాన్స్ ఒక్కసారిగా ఈలలు వేసి గోల చేశారు. అంతేకాదు హదీ మస్తాన్ దత్తపుత్రుడి లీగల్ నోటీస్ పైన స్పందించిన రజనీ తాను ఒకసారి నిర్ణయం తీసుకున్న తర్వాత ముందుకే కానీ వెనుకడుగు వేసేది లేదని చెప్పారు. నెలాఖరులో కొత్త సినిమాను ప్రారంభించి తీరతామన్నారు. அது வந்து ஒரு கட்டுப்பாடா நம்ம ரசிகர்கள்னா யாரு, எப்படி நம்மளாலே வந்து ஒழுங்கா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் ஒத்தி வச்சு இதுக்கு வந்து இந்த 2.2 டப்பிங் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் 28 வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது. அது வந்து சில காரணத்தால போக முடியல. அதுவும் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. உடனே வந்து சில ஊடகங்களும் சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார், ஏதாவது கேன்சல் பண்ணிட்டே இருப்பாரு, மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு, தயங்குறாரு, பயப்படுறாரு, அப்படியெல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன்.
என் அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன். சில ப்ராப்ளம்ஸ் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கும்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும். இப்போ ஒரு தண்ணியில நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன ஆகும்? எடுக்கணும். இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டுதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும், இல்ல இது நம்ம போஸ்ட்போன் பண்ணது. எனக்கு இன்னொரு இது இருக்கு. ரஜினி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய அன்பாக நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது ஏமாறுதல ஒண்ணுதான் ரொம்ப ஏமாறுறாங்க. அது இப்ப நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும், பணம் நல்லா இருந்தாதான் வெற்றி அடையும். நீ என்ன தலைகளா கொட்டிக்கண்ணா அடிச்சா கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய முத்துராம் சார் மாதிரி அண்ட் எல்லா பெரிய டைரக்டர்ஸுங்க, ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து, நல்ல திரைக்கதை அமைச்சு, நல்ல சாங்ஸுங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்திருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்க நிக்கிறேன். சோ அந்த படங்கள்ல அந்த நினைவுகளோட நீங்க டெஃபினெட்லி ரஜினி ஏமாற்ற மாட்டார், நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க படத்துக்கு நீங்க வருவீங்க. அதுவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, முக்கியமா இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி எதுவும் தயங்குவாரு, எதுவும் கடை சொல்ல மாட்டாரு. ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு அந்த படம் பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸுக்கு அப்படி அரசியல் மாயத்தை காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சம்பவத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்னை வாழ வைத்த தேவேந்திர தமிழ் மக்களும் நான் ஆதரிச்ச அந்த கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியல் ஈடுபட்ட அரசியல் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய ரசிகர்களையும் சில பேர் அரசியல்ல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டாங்க. இந்த 96 அந்த டயத்துல சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதுல நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிய போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்ககிட்ட நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது. அதுக்காக நான் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்ல நான் என்ன பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்ல சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது. நான் ஆதரவு யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தா யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதுல சில ரசிகர்கள் நிறைய எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களா இப்படியே இருந்துருந்தா நாம எப்ப நம்ம முன்னேறது, நமக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவால போறாங்க, அந்த வண்டியில போறாங்க, இதுல போறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க,
மினிஸ்டர் ஆகுங்க, நாம எல்லாம் எப்போ ஐபி ஆகுறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது, அப்படிதான் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், ஆசை இருக்கிறதுல తప్పిல்லை. ஆனா సుమారు 3 గంటల పాటు ఎంతో ఉత్సాహంగా జరిగిన సమావేశం కొద్దిసేపటి క్రితమే ముగిసింది. రజనీకాంత్తో అభిమానులు ఫోటోలు దిగారు. తమ అభిమాన నేతను దగ్గర నుండి చూసుకొని మురిసిపోయారు. మరింత సమాచారం మా ప్రతినిధి మురళి అందిస్తారు. రజనీతో అభిమానుల భేటీ ముగిసింది. ఇవాటి నుంచి కూడా 5 రోజుల పాటు జరిగేటువంటి భేటీలో తొలి రోజు 3 జిల్లాలకు సంబంధించినటువంటి అభిమానులందరూ కూడా రజనీకాంత్తో కలిశారు. దిండుగల్, కరూర్, అలాగే కన్యాకుమారి, 3 జిల్లాలకు సంబంధించి మొత్తం 600 మంది అభిమానులు కలిశారు. తొలుత గత నెలలో అనుకున్నటువంటి సమావేశానికి వేల సంఖ్యలో అభిమానులు వస్తారనుకున్నప్పటికీ ఇంతమందిని ఒకేసారి కలవడం సాధ్యం కాదనేటువంటి ఉద్దేశంతో రజనీకాంత్ పరిమితమైనటువంటి అభిమానులతో భేటీ కావాలని నిర్ణయించుకున్నారు. తొలి షెడ్యూల్ను విడుదల చేశారు. తొలి షెడ్యూల్ మొత్తం 5 రోజుల పాటు జరిగేటువంటి దీంట్లో మొత్తం 15 జిల్లాలకు సంబంధించినటువంటి అభిమానులు భేటీ కాబోతున్నారు. మరొక షెడ్యూల్లో కూడా మిగిలినటువంటి 17 జిల్లాలకు సంబంధించినటువంటి అభిమానులందరూ కూడా కలవబోతున్నారు. అయితే ఇవాళ జరిగినటువంటి భేటీలో పరిమితంగా అంటే 600 మంది మాత్రమే రజనీకాంత్తో భేటీ అయ్యారు. వీరందరూ కూడా తమ అభిప్రాయాలు చెప్పే ప్రయత్నం చేశారు. అయితే ముందుగానే రజనీకాంత్ అభిమానులు ఉద్దేశించి ప్రసంగించారు. చాలా రోజుల నుంచి జరుగుతున్నటువంటి ప్రచారం ఏదైతే ఉందో రాజకీయ పార్టీ పెట్టబోతున్నారు, అలాగే పార్టీలో అంటే బీజేపీలో చేరేటువంటి అవకాశం ఉందన్నట్టు ఒక ప్రచారం జోరుగా సాగుతుంది. వీటన్నిటికీ కూడా ఒక క్లారిటీ ఇచ్చే ప్రయత్నం చేశారు. ప్రస్తుతానికైతే రాజకీయాల్లోకి వచ్చే ఉద్దేశం లేదు, కానీ ఏదో ఒక రోజు దేవుడు గనక తనకు బాధ్యతలు అప్పచెప్తే ఆ బాధ్యతలు సక్రమంగా నిర్వర్తిస్తానన్నటువంటి మాట రజనీకాంత్ చెప్పారు. అయితే ఆ బాధ్యతలు ఏంటి అనేది మాత్రం దేవుడే నిర్ణయించాలి, ప్రస్తుతానికి ఆలోచన లేదనేటువంటి మాటలు చెప్పడం. అయితే ఇటీవల కాలంలో తనపై జరుగుతున్నటువంటి ప్రచారం ఏదైతే ఉందో భయపడుతున్నాను, రాజకీయాల్లో రావడానికి సంకోచిస్తున్నాను అనేటువంటి మాటలు ఆయన పూర్తిగా కూడా తోసిపుచ్చారు. నేను ఎటువంటి భయపడేటువంటి ప్రసక్తే లేదనేటువంటి మాటలు చెప్పారు. అయితే ప్రతి ఒక్కరూ కూడా వచ్చినటువంటి అభిమానులందరూ కూడా రజనీకాంత్ను కలిసిన తర్వాత ఆయన పార్టీ గురించి ఒక ప్రకటన చేస్తారని ఎదురు చూశారు. కానీ ఆయన చెప్పినటువంటి వ్యాఖ్యలతో ప్రస్తుతానికైతే రాజకీయ పార్టీ పెట్టనప్పటికీ, రాజకీయాల్లోకి రానప్పటికీ ఖచ్చితంగా ఏదో ఒక రోజు రాజకీయ పార్టీ స్థాపించడం అనేది ఖాయమనేటువంటి ధీమాతో ప్రతి ఒక్కరు ఉన్నారు. కొంతమంది మనతో అభిమానులు కూడా ఉన్నారు. రజనీకాంత్ కలిసిన తర్వాత వీరంతా కూడా బయట వచ్చారు, వారితో కూడా మాట్లాడుతారు. ఈ సమావేశాలన్నీ ముగిసిన తర్వాత మీకు ఒక క్లారిటీ రజనీకాంత్ ఇస్తారని మీరు నమ్ముతున్నారు? எங்கள் தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக போனாராம். லேட்டாக போகவும், ஏப்பா நீயே வந்து ஹீரோ, நீ வந்தால் தான் மற்றவங்கலாம் வந்து வேகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லணும். அன்னையிலேருந்து எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. நான் வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் லேட்டாக போனதே இல்லை. இது நாள் வரைக்கும் நான் வந்து கரெக்ட் டயத்துக்கு போவேன். அவர் வந்து கரெக்டாக எந்த வேலையும் கரெக்டாக செய்வேன். அப்படி அந்த ஒரு இது வந்து என் நேர்மை வந்து என்கிட்ட தொழில் பக்தி வந்து அரசியலுக்கு வந்து இதே மாதிரி நான் வந்து அரசியலுக்கு வந்தாலும் இதே நேர்மையான தொழில் பக்தியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து குருட்டு தைரியத்தில், ஒரு முரட்டு தைரியத்தில் இந்த ரைட் ஓகே எல்லாரும் சொன்னாங்க சீண்டி விடுறதுக்காகலாம் நான் அரசியலுக்கு வரமாட்டேன். நான் வந்தேன்னா நல்லது செய்யணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். நேர்மையாக சர்வீஸ் மைண்டடாக உள்ளவங்க மட்டும் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு நல்லது என்ன செய்யணும்னா அரசியலுக்கு வாங்க. இன்றைக்கி நான் வந்து நடிகனாக இருக்கேன், நாளைக்கு அண்ணன் எங்கே வைக்கிறானோ அங்கே வச்சானாக்கா நான் ஐ வில் பி ரெடி டு கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. మొత్తానికి రజనీకాంత్తో భేటీ పూర్తయిన తర్వాత అభిమానులందరూ కూడా బయటకు వచ్చారు. ఒక్కొక్కరుగా బయటకు వెళ్ళిపోతూ ఉన్నారు. 3 జిల్లాలకు సంబంధించినటువంటి వారందరూ కూడా ఇవాళ తిరిగి వెళుతున్నటువంటి పరిస్థితి. అయితే రేపు కూడా అంటే ప్రతిరోజు కూడా మధ్యాహ్నం వరకు మాత్రమే ఈ సమావేశం జరుగుతుంది. భేటీ అయిన తర్వాత ప్రతి అభిమానితో కూడా రజనీకాంత్ ఫోటోలు తీసుకున్న తర్వాత అందరూ కూడా బయలుదేరి వెళ్తున్నారు. అయితే 5 రోజుల పాటు జరిగేటువంటి ఈ భేటీలో ప్రతిరోజు ఇదే షెడ్యూల్ను ఖరారు చేశారు. మిగిలినటువంటి జిల్లాలు కూడా మరొక షెడ్యూల్ను ఖరారు చేసి రజనీకాంత్ అభిమానులతో భేటీ కాబోతున్నారు. అయితే ప్రతి ఒక్కరు కూడా బయటకు వచ్చిన వారు చెప్తున్నది ఒకటే, రజనీకాంత్ ప్రస్తుతానికైతే రాజకీయ పార్టీ పెట్టే ఆలోచన లేదని చెప్పినప్పటికీ ఖచ్చితంగా ఏదో ఒక రోజు పార్టీ పెడతారు. పెట్టిన తర్వాత అవినీతి రహిత ప్రభుత్వాన్ని, అవినీతి రహిత పాలనను తమిళనాడు ప్రజలకు అందిస్తారన్నటువంటి నమ్మకం మాకుందనేటువంటి మాటలు ప్రతి ఒక్కరూ చెప్తున్నారు.